கவர்னரிடத்திலே படையெடுத்து போய் எல்லாம் குதிரை பேரம் நடக்குது. குதிரை பேரம் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராமகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினரை கட்சியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லதோடு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மீண்டும் அவரை திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக்கி அதே தொகுதியில் எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அது என்ன பெருச்சாளி பேரமா குதிரை பேரம்னா? நீங்க தானே தொடங்கி வச்சது தமிழ்நாட்டில். இதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அதே போலத்தான் அனிதா ராதாகிருஷ்ணனையும் அதிமுகவிலே ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு பிறகு நீங்களே உங்கள் கட்சி சார்பு வேட்பாளராக ஆக்கினீர்கள். இதெல்லாம் நீங்கள் தான் முன்பு வழிகாட்டி இருக்கிறீர்கள். அதிமுகவிலே எடுக்கப்பட்ட நிலைப்பாடு, திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி எடுத்த நிலைப்பாடு பலருக்கு அங்கே பிடிக்கவில்லை. சி.வி. சண்முகம் உட்பட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் எதிர்த்தார்கள். அதனால இந்த முயற்சி கைகூடாது என்று தெரிந்த பிறகுதான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல என்று பூசி மெழுக பல பேர் ஆரம்பித்தார்கள். அப்படி ஒரு பேச்செல்லாம் நடக்கல என்று. நடந்தது உண்மை என்று சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. சண்முகமும் ஏறத்தாழ அதே விதத்தில் பதில் சொன்னாரு. கௌதரமைதீன் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அப்படி என்றால் ஆட்சியை நீங்க இழந்தாலும் அதிமுக ஆட்சி அமைக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது. அதிமுக ஆட்சி அமைக்கணும். அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். என்ன அடிப்படையில், என்ன காரணங்களுக்காக அந்த கேள்விகளை பத்திரிகையாளர்களிடமே விட்டு விடுகிறேன். ஏன்னா இந்த ஆட்சி என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு திமுக கேட்குது. நல்ல காரியம் செஞ்சிருக்கு. ஜனநாயகத்தை நாசப்படுத்துகிற விதத்தில் ஊழல் தலைவிரித்தாடிய நிலையில் எதற்கெடுத்தாலும் கமிஷன், எந்த வேலை எடுத்தாலும் கமிஷன், 10 சதுர அடி கட்டடம் கட்ட வேண்டுமானாலும் கமிஷன், 4 ஏக்கர் பூமி விலைக்கு வாங்க வேண்டுமானாலும் கமிஷன், ஆயா வேலைக்கு கமிஷன், விஓஓ வேலைக்கு கமிஷன், புதிதாக ஒரு தொழிற்சாலை தொடங்க வேண்டுமா இத்தனை கோடி. இதையெல்லாம் அன்றாடம் சந்திக்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்ட தொழில் நிறுவனர்கள் மற்றவர்கள் இத்தனை கோடி கொடுத்துதான் நாங்க லைசன்ஸ் வாங்கணும், இத்தனை லட்சம் கொடுத்துதான் இதுக்கு அனுமதி வாங்கணும். இப்போ ஒரு சல்லி காசு யாரும் கேட்கல. கமிஷனுங்கிற பேச்சுக்கே இடமில்ல. ஆக கமிஷன் கட்டிங், கரப்ஷன் நீக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த அரசினுடைய இமாலய சாதனை. நாட்டுக்கே கேடு செய்து கொண்டிருந்த அந்த ஊழலை வேருடன் களைந்தெறிந்து அதற்கு பேச்சுக்கு இடமில்லாமல் செஞ்சிருக்காரு. இதுதான் இந்த ஆட்சி என்ன சாதனை? இதான் சாதனை. இதுவரைக்கு இருந்த தீங்கான நிலைமை அகற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் நீங்கள் இந்த ஆட்சி எப்ப போகும்? ஆட்சியை இழந்துட்டு கொஞ்சம் கூட சிம்மதியா இருக்க முடியாதா?